என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை நான் எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. உண்மையை சொன்னால் எல்லா மனிதர்களுமே கம்ஃபர்டபுளாக இருக்க தான் ஆசைப்படுறாங்க. அவர்களுக்கு எது சேஃப்னோ ஃபெமிலியர்னு தோணுதோ அதையே அவங்க கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இருக்கிற இடம் அல்லது நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு வளர்ச்சியும் விரிவாக்கத்தையும் தரலைன்னா, க்ரோத் அண்ட் எக்ஸ்பேன்ஷனை தரலைன்னா அது கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது. அதுவே ஒரு ப்ரிசனாக மாறிடும். அதனால் கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அன்கம்ஃபர்டபுளாக வாழ்கிறது கிடையாது. உங்களுடைய உண்மையான ட்ரூ செல்ஃபுக்கு பொருந்துகிற ஒரு புதிய கம்ஃபர்ட் ஜோனை கண்டுபிடிக்கிறதாகும், புதிய கம்ஃபர்டபுள் ஸ்பேஸை கண்டுபிடிக்கிறதாகும். உதாரணத்திற்கு, உங்களுக்கு ஜிம் போக பிடிக்கல, அதுக்காக எக்ஸசைஸ் செய்யவே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு பேட்மிண்டன் விளையாட பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் அதுவும் எக்ஸசைஸ் தான். அப்போது அதுவே உங்களுடைய க்ரோத் பார்த்து ஆகலாம். நீங்கள் விரும்புகிற விஷயத்தை, ஆர்வம் தர்ற விஷயத்தை செய்யும்போது அது சேலஞ்சாக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு உயிர்ப்பு இருக்கும். ஏன்னா அங்கே தான் உங்களுடைய திறமை வெளிப்பட ஆரம்பிக்கும். அங்கே தான் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். சில கம்ஃபர்ட் ஜோன்ஸ் நமக்கு ஒரு வெறும் திருப்தியை கொடுக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் தரும். ஆனால் உண்மையான கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு க்ரோத்தையும் ஃபுல்ஃபில்மெண்ட்டையும் முழுமையாக தரும். அதனால் வாழ்க்கையில் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேனான்றது அல்ல, நான் வளர்றேனான்னு தான் கேட்கணும்.